ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். சந்த்பாலி மேக்கிங் வீடியோ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இது பேக் ஆகி ஏற்கனவே வந்துருச்சு. ஆனால் என் ஹெல்த் ப்ராப்ளம்னால இது நான் வரைக்கும் நான் பெயிண்டிங் வீடியோ போடலை. இப்போ தான் போடுறேன். அது என்ன பெயிண்ட்டு நம்ம காம்பினேஷன் போட்டு எப்படி அடிக்கிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் இதில் பிளாக் நல்லா டைலூட் பண்ணி நான் ஏற்கனவே அடித்து வச்சிட்டேன். இப்போ இதில் தான் நாம் அடிக்கணும். இந்த மாதிரி நாம் அடித்து வச்சுக்கணும். நான் இதை சுற்றி ஆன்டி கோல்டு நான் கொடுக்க போகிறேன். இப்போ ஆன்டி கோல்டு நான் எடுத்து பேலட்டில் நான் ஊற்றுறேன். லைட்டாக நாங்கள் பிளாக்கு கலந்துக்கிறேன். இப்போ இதை நாம் இப்படி கீழே நாம் கொடுத்துக்கணும். லைன் ஃபுல்லாகவே நான் இந்த டிசைனை திலகம் டிசைன் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே உள்ள லைனுக்கு நான் இந்த கோல்டன் பெயிண்ட்டை ஆன்டி கோல்டு பெயிண்ட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ டார்க் க்ரீன் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் இந்த லைட் க்ரீன் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை நான் இந்த டாட் கொடுத்துருக்கேன்ல, இதில் நான் அடிக்க போகிறேன். பேஸ் கோட்டாக இது நான் அடிக்கிறேன். பிளாக் இல்லாமல் க்ரீன் நான் அடிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டட்லையும் நாம் அடிச்சுக்கணும். இப்படி மூணுமே நாம் அடித்து வச்சுக்கணும். இங்கே கீழையும் நாம் இதையே அடிச்சுக்கணும். இந்த மாதிரி நாம் மூணுக்கும் அடிச்சு வச்சுக்கணும். இப்போ இதில் நாம் அவுட்டரில் க்ரீன் அடிச்சுக்கணும். கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ண விட்டுருலாம் இதை. இப்போ இதிலெல்லாம் நாம் கோல்டன் அடித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பீட்ஸுக்கு நம்ம ஆன்டி கோல்டு அடிச்சுக்கலாம். மேலே நம்ம அடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு கீழே அடிக்க அது போய் அது ட்ரை ஆயிடும். அப்படியே ஒன் பை ஒன்னாக நாம் அடிக்கணும். இந்த டாட் ஃபுல்லாகவே நான் ஆன்டி கோல்டு அடிச்சுக்கிறேன். இதில் ஏர் பெண்டன்ட்டில் ஏர் ரிங்ஸில் எல்லாம்
செகண்ட் கோட்டு க்ரீன் நம்ம அடிச்சுக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற க்ரீன் தெரிகிற மாதிரி லைட்டாக ஒரு ஷேடோ அடிக்கணும். இப்படி அடிச்சுட்டு இங்கேயும் நாம் அதே மாதிரியே நாம் அடிச்சுக்கணும். க்ரீன் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இதே மாதிரி இதுலையும் நாம் அடித்து வச்சிடணும். இந்த ரெண்டுலேயும் அதே மாதிரி நாம் இங்கே பிங்க் கொடுத்த மாதிரி இந்த ரெண்டுலேயும் நாம் க்ரீன் அடிச்சுக்கணும். இதுலையும் நாம் அடித்து வச்சாச்சு. இது எல்லாமே நாம் ட்ரை பண்ணி விட்டுறோம். இப்போ இது ஃபுல்லாகவே நாம் அடித்து வச்சாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு சைடில் எல்லாமே நம்ம பார்த்து அடிச்சுக்கணும். அங்கங்கே எதுவும் விட்டுருக்கோமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த சைட்லலாம் கொஞ்சம் ஃப்ளவரில் மாத்திரம் நாம் மேலே சொருகி இருக்கிற அந்த ஃப்ளவரில் நாம் அடிக்கலை, சைடில் அது மாத்திரம் நாம் அடித்து வச்சுக்கலாம். செகண்ட் கோட்டிங்கும் நாம் சேர்த்து நாம் அடிச்சிடணும். கொஞ்சம் டல்லாக இருந்தானா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு தேர்ட் கோட்டிங்கும் நாம் அடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ இதை நாம் ஒன்ஸ் ட்ரை பண்ண விட்டுறோம். இதில் அடித்த மாதிரியே தான் நாம் சைட் பீட்ஸுக்கும் அடிக்கணும். இருக்குல்ல, இது எல்லாமே நாம் அது மாதிரியே அடிச்சுக்கணும். பீட்ஸ் வந்து நான் கோல்டன் கலர் அடிச்சுட்டு நான் எல்லாமே காமிக்கிறேன். இப்போ நாம் இயர்ரிங்ஸுக்கு வந்து ஸ்டட் பேஸ் ஒட்டிடுவோம்.
அது சரியாக இல்லை, அதனால் வேறு ஸ்டட் பீஸ் போட்டு இதை நாம் நல்லா அமுக்கி விட்டுருணும். அன்னைக்கு ஒரு 1.5 days ஆகுது. இது அப்படியே நம்ம வச்சிடணும். 2 days 1.5 days வச்சோன்னா அது நம்ம எடுக்காமல் இருந்தானா நல்லா செட் ஆயிரும். இப்போ நான் இந்த சைட் பீட்ஸ் எல்லாம் கலர் அடித்து வச்சுட்டேன். அதே மாதிரி நார்மல் பீட்ஸும் 2 நான் கோர்த்து வச்சுருந்தேன். அதையும் கோல்டன் கலர் வந்து அடித்து வச்சுட்டேன். இதையும் ட்ரை பண்ண விட்டுறலாம். ட்ரை பண்ணால் தான் நாம் வந்து அசம்பிள் பண்ண முடியும். இதுவும் ஒரு half a day வந்து ட்ரை ஆகும். இப்போ இதெல்லாம் வார்னிஷ் அடித்து ட்ரை ஆயிடுச்சு. நாம் இப்போ அசம்பிள் பண்ணணும். நான் வந்து கோல்டன் கலர் கியர் வேர் எடுத்துருக்கேன். நான் ஒரு கோல்டன் பீட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு டபுள் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சைட் பீடு, அந்த நம்ம கலர் கொடுத்து வச்சுக்கோங்க ரவுண்ட் பீடு, ரவுண்ட் டிஸ்க் பீடு, அதுக்கப்புறம் ஒரு டபுள் பீடு, இந்த மாதிரி 2 சைடும் நான் கொடுக்க போகிறேன். கியர் லாக் போட்டு நாம் இந்த வயரை கியர் லாக் உள்ள இப்படி சொருகணும். இப்போ சொருகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்னா இந்த ஜம்ப்ரிங் இருக்குல்ல அதை நாம் போட்டுக்கிடணும். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இதை டைட் பண்ணிடணும். இதை கட் பண்ணிவிட்டு மீதியை உள்ளே நாம் விட்டுறணும். இதே மாதிரி நம்ம இந்த சைடும் இதே மாதிரி நாம் அசம்பிள் பண்ணிடணும். நம்ம ஜம்ப்ரிங் போடணும்னா கியர் லாக் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை கியர் லாக் கூட அதே வயரை நாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். கட்
பண்ணிவிட்டு இதை இந்த ஹோலுக்குள்ளே விட்டு இதில் நாம் பட்டன் சொருகிடலாம். இதில் இந்த ரோப்பை நான் மாட்டிடுவேன். இது மாதிரி ஓப்பன் அண்டு க்ளோஸ் டைப்பு. இதை நாம் அப்படியே இதுக்குள்ளே விட்டுடலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒவ்வொரு தடவையும் வரும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம்.